வணக்கம். CATU செய்திகள் வாசிப்பவர் மா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த ஆண்டு பொது முடக்க துயரத்திலிருந்தே இன்னும் மீளவில்லை. இந்தியாவில் பாதிப்புக்குள்ளான 82% சிறு தொழில் நிறுவனங்கள். நெப்பத்தூர் கூலி தொழிலாளி சீனிவாசனின் கொலைக்கு நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. கடும் எதிர்ப்பின் எதிரொலி காரணமாக புதிய கல்விக் கொள்கை தமிழில் வெளியானது. கொரோனா தடுப்பூசியில் லாபத்தை விட மனிதர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் சோசியலிச கியூபா. 1 லட்சம் கோடி கூடுதல் லாபம். தனியார் தடுப்பூசி நிறுவனங்களின் கொள்ளைக்கு மோடி அரசு அனுமதி. ஆளும் வர்க்க சதிகளை அறுத்தெறிய தொழிலாளி வர்க்க போராட்டத்தை முன்னெடுப்போம். CITU அறைகூவல். கொரோனா தொற்று பிரச்சனைகளை மௌனமாக வேடிக்கை பார்க்க முடியாது. உச்சநீதிமன்றம் காட்டம். குடிநீர் வடிகால் வாரிய 964 தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம். CITU போராட்டத்தால் வெற்றி. திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்க வேண்டும். கோரிக்கை வலுக்கிறது. உலக ஊடகங்கள் உண்மையைத்தான் பிரதிபலிக்கின்றன. கொரோனா மரணமும் எரியும் பிணங்களுமாகிவிட்ட இந்தியா. இனி தமிழக செய்திகள். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மாநிலங்களின் உணர்வுகளையும் ஆலோசனைகளையும் கேட்கப்படாமலேயே திணிக்கப்பட்டது. மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி என்பது கட்டாயமில்லை. மாநில அரசுகள் விருப்பத்திற்கேற்ப முடிவு செய்யலாம் என்று கூறி தாய்மொழி கல்வியின் பேரில் வெந்நீர் ஊற்றினார் மத்திய கல்வித்துறை அமைச்சர். அத்துடன் இந்தி சமஸ்கிருதமயமாக்கல் என்ற RSS அமைப்பின் கொள்கையை அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கல்விக் கொள்கை தற்போது மாநிலத்தில் அமலில் உள்ள நடைமுறையை மாற்றி 3, 5 மற்றும் 8 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு, கலைக்கல்லூரிகளில் சேருவதற்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு என்று ஏழை எளிய மக்கள் கல்விக்கூட வாசலையே மிதிக்க விடாமல் செய்யும் கபடத்தனம் நிறைந்தது. அதனால் நாடு முழுவதும் கல்வியாளர்களும் அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் ஏப்ரல் 24 அன்று மொழிபெயர்ப்புகள் 17 மொழிகளில் வெளியிடப்பட்டன. ஆனாலும் தமிழில் வெளியிடப்படவில்லை. தமிழில் கல்விக் கொள்கை வெளியிட்டால் மேலும் கொந்தளிப்புகள் ஏற்படும் என்று கருதி தவிர்க்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஏப்ரல் 26 அன்று தமிழ் உள்ளிட்ட 4 மொழிகளில் புதிய தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. குடிநீர் வடிகால் வாரியத்தை எதிர்த்து CITU நடத்திய தொடர் போராட்டம் வெற்றி பெற்றதால் 964 ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக 2037 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன. இதேபோல் மின் பணியாளர்கள், பொருத்துனர், பராமரிப்பு உதவியாளர் ஆகிய பணியிடங்களில் 1011 பேர் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொழில் தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர் மத்திய அமைப்பு வழக்கு தொடர்ந்தது. 2003ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்வதற்கான உத்தரவை தீர்ப்பாயம் வழங்கியது. நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்தி பிப்ரவரி 2 முதல் 4 வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 16 முதல் 19 வரை மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை CITU நடத்தியது. இந்த போராட்டத்தின் காரணமாக நிர்வாகம் உத்தரவுகளை தயார் செய்தது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் உத்தரவுகள் தயாரிக்கும் பணி நிறுத்தப்பட்டது. CITU நிர்வாகிகள் தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் வாரிய உத்தரவை ஏப்ரல் 28 அன்று பெற்றதால் 964 ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியமும் ஊதிய மறு நிர்ணய தொகையும் கிடைக்கும். கொலைக்கு எதிராக கடுமையாக காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியரும் வழக்கத்தை விட அமைதியாக இருப்பதையும் கண்டித்தும் நீதிக்காக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சீர்காழி அருகேயுள்ள நெப்பத்தூர் என்கிற கிராமத்தில் செயல்படும் RKB செங்கல் சூளையில் 27 வருடங்களாக சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வந்தவர் திரு சீனிவாசன். தலித் சமூகத்தை சார்ந்த இவர் சாம்பரில் மற்ற கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் சம்பள பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிறுவனத்திடம் போராடி பெற்று தருபவராக இருந்துள்ளார். சீனிவாசனுக்கே சம்பள பிரச்சனை ஏற்பட்டதால் நிறுவன உரிமையாளரிடம் ஏற்பட்ட தகராறில் பணியிலிருந்து விலகி வேறு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் ஏப்ரல் 17 அன்று அதிகாலை 3 மணிக்கு சூளை உரிமையாளர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக சொல்லி சீனிவாசனை அழைத்துச் சென்றுள்ளார். வீட்டை விட்டு சென்ற சீனிவாசன் வீடு திரும்பவில்லை. அவரை கொலை செய்தவர்களை கைது செய்ய CPIM, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் போராட்டம் நடைபெற்றது. கொலையாளிகள் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும், வழக்கை CBCIDக்கு மாற்ற வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வேண்டும் என்று ஏப்ரல் 26 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தொற்றாளர்களை காப்பாற்ற திருச்சி பெல் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தியை மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி பெல் நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் உற்பத்தி தளத்தில் 1 மணி நேரத்தில் 140 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த உற்பத்தி தளத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றியுள்ளனர்.
காலப்போக்கில் தொழிலாளர்களை குறைக்க வேண்டும் என்றும் இங்கு உற்பத்தி செய்வதை விட வெளியில் வாங்கினால் செலவு குறையும் என்றும் நிர்வாகம் உற்பத்தியை நிறுத்திவிட்டது. கொரோனா 2வது அலை நெருக்கடியான இந்த தருணத்தில் மீண்டும் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய பிளான்ட் அமைப்பிற்கு 3.50 கோடி ரூபாய் செலவழிப்பது ஒன்றும் நிறுவனத்திற்கு பெரிய தொகை இல்லை. இதே காலகட்டத்தில் 150 கோடி லாபத்தை நிறுவனம் ஈட்டியிருக்கிறது. இதில் 12 கோடியை ஒதுக்கீடு செய்தால் 3 பிளான்ட்களை நிறுவ முடியும். தற்போதுள்ளவை நவீன இயந்திரங்கள் என்பதால் கடந்த காலத்தை விட கூடுதலாக உற்பத்தி செய்ய முடியும். பொதுத்துறை நிறுவனமான பெல் தொழிலாளர்கள் இந்த பணிக்கு தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்கள். தொழிலாளர் வர்க்கத்தையும் மக்களையும் பிளவுபடுத்திட ஆளும் வர்க்கங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்திட ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்று CITU மே தின அறைகூவல் விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நிறுதியில் தலை தூக்கிய கொரோனா பெருந்தொற்று கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஏற்படுத்தி வரும் இன்னல்கள் முதலாளித்துவ அமைப்பு முறையின் கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான முகத்தையும் நன்கு அம்பலப்படுத்தியுள்ளது. பெரும்பான்மை மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை. அவர்களின் உயிர்களை பாதுகாத்திட முடியவில்லை. பல லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். மறுபுறம் சீனா, வியட்நாம், வடகொரியா ஆகிய நாடுகள் கொரோனா நோயை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கும் மக்களின் சுகாதார வசதிகளையும் வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பது எப்படி என்பதற்கும் உலகின் பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் சென்று மருத்துவ சேவைகள் ஆற்றி வந்துள்ள கியூப மருத்துவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று CITU கோருகிறது. இன்றைய ஆட்சியாளர்களால் மக்கள் மீதும் பொருளாதாரம் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் தேச ஒருமைப்பாட்டின் மீதும் தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளும் வர்க்கத்தின் இந்த தாக்குதல்களின் குணத்தை புரிந்து கொண்டு தொழிலாளர் வர்க்கம் வர்க்க ரீதியாக முறியெடுத்திட வேண்டும். இனி தேசிய செய்திகள். இந்தியாவின் கொரோனா தொற்றின் 2வது அலை காரணமாக பல்வேறு மாநிலங்களில் பகுதி நேர ஊரடங்கு மற்றும் முழுநேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் 82% சிறுதொழில் நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஆண்டுக்கு 100 முதல் 300 கோடி ரூபாய் வரையிலான விற்று முதலை கொண்டிருக்கும் 250 உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த சிறு தொழில் நிறுவனங்களில் ஆய்வு நடத்தப்பட்டது. 2020 ஏப்ரல் காலகட்டத்தில் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் 95% இருந்தன. ஆகஸ்ட் மாதத்தில் 70%, 2021 பிப்ரவரி இறுதியில் 40% குறைந்தது என்றாலும் இன்னும் சிறு தொழில் நிறுவனங்கள் முழுமையாக பாதிப்பிலிருந்து மீளவில்லை என்று டன் அண்ட் பிராஸ்ட்ரீட் நிறுவனம் கூறியுள்ளது. ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் 70% பேர் இழந்த தேவையை மீட்டெடுக்க இன்னும் 1 வருடம் ஆகும் என்று கூறியுள்ளனர். 60% நிறுவனங்கள் அரசிடமிருந்து தங்களுக்கு ஏதேனும் உதவிகள் அல்லது ஆதரவு கிடைத்தால் நல்லது என்று தெரிவித்துள்ளனர். தாங்கள் மீடேறுவதற்கு அரசாங்கம் சிறந்த கடன் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று 59% பேரும், சிறந்த சந்தைப்படுத்தல் ஆதரவளிக்க வேண்டும் என்று 48% பேரும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை 35% பேரும் முன்மொழிந்துள்ளனர். நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொடர்பான பிரச்சனைகளை மௌனமாக பார்த்திருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக அரசை விமர்சித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், படுக்கைகள் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்து ஆகியவற்றிற்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு குறித்து 6 உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொரோனா வழக்குகள் உயர்நீதிமன்றங்களில் விசாரித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பிரச்சனையை சமாளிக்க தேசிய அளவில் கொள்கை தேவை என்றும் இதனால் மாநில உயர்நீதிமன்ற விசாரணைகள் ஒருபோதும் பாதிக்காது என்றும் தெரிவித்தது. தடுப்பூசிக்கு 5 விதமான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையை ஒரே மாதிரியாக நிர்ணயிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அளித்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கு ஆக்சிஜன், தடுப்பூசி பகிர்மானம், கண்காணிப்பு முறை ஆகியவை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. எல்லைகள் தொடர்பான விவகாரங்களை கையாளும் போது உயர்நீதிமன்றங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தால் உதவுவதாக கூறியுள்ளது. இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் உயிர் பயத்திற்கு உள்ளாகியிருக்கும் இந்திய பெருமுதலாளிகள் பலர் குடும்பத்துடன் இங்கிலாந்திற்கு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. இந்தியாவிற்கான பயணிகள் விமான சேவைகளை இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா என பல்வேறு நாடுகள் ரத்து செய்துள்ள நிலையில் பல லட்சங்களை செலவிட்டு இந்திய முதலாளிகள் வெளிநாட்டுக்கு ஓட ஆரம்பித்தனர். கூடுதல் விமானங்களை இயக்க இங்கிலாந்து அரசாங்கம் மறுத்துவிட்ட நிலையில் சொந்த விமானங்களை தவிர இரவல் மற்றும் வாடகை விமானங்கள் என்று மொத்தம் 8 விமானங்களில் குடும்பத்துடன் இங்கிலாந்து சென்றுள்ளனர். இதில் 4 விமானங்கள் மும்பையிலிருந்தும், 3 விமானங்கள் தில்லியிலிருந்தும், 1 விமானம் அகமதாபாத் நகரில் இருந்தும் சென்றதாக இங்கிலாந்து விமான போக்குவரத்து துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 6 பேர் மட்டுமே அமர்ந்து செல்லக்கூடிய விமானத்திற்கு 1 மணி நேர வாடகை 4 லட்சம், 9 நபர் வரை பயணிக்கும் விமானத்திற்கு 8 லட்சம்,
19 பேர் வரை பயணம் செய்யும் விமானத்திற்கு 16 லட்சம் ரூபாய். இது தவிர எரிபொருள் மற்றும் இதர செலவுகள் உள்ளன. நாட்டு மக்களின் மேல் அக்கறை இல்லாத கூட்டம் பணத்தை கொட்டி கொடுத்து உயிர் பயத்தில் இந்தியாவை விட்டு காலி செய்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் 1,11,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கு மோடி அரசு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் 2வது அலை தீவிரமாகி நாள்தோறும் 4 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மே 1ஆம் தேதி முதல் 18 வயது முதல் 45 வயதுள்ள மக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதித்தது. இதன்படி சீரம் நிறுவனம் தனது கோவிஷீல்டு தடுப்பூசியை மத்திய அரசுக்கு 150 ரூபாய், மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய், தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய் என்ற விலையிலும் வழங்குவதாக அறிவித்தது. அதேபோல பாரத் பயோடெக் நிறுவனமும் மத்திய அரசுக்கு 150 ரூபாய், மாநில அரசுகளுக்கு 600 ரூபாய், தனியார் மருத்துவமனைகளுக்கு 1200 ரூபாய் என்ற விலையில் வழங்குவதாக அறிவித்தது. ஒரு தடுப்பூசிக்கு 5 விலை என்ற மோடி அரசின் கொள்கை மிகவும் பாகுபாடு கொண்டது. இதனால் சீரம் நிறுவனத்திற்கு 35,350 கோடி லாபமும், பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு 75,750 கோடி ரூபாய் லாபமும் கிடைக்கும். இதில் 50% மக்களுக்கு மாநில அரசுகள் தடுப்பூசி வழங்கினாலும் மீதமுள்ள 50% மக்கள் சொந்தமாகவே பணம் செலவு செய்து தடுப்பூசியை வாங்குவார்கள். உத்தரப்பிரதேச மாநில அரசின் எதிர்ப்பை நீதிமன்றம் நிராகரித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் 19 வயது தலித் இளம்பெண் மிக கொடூரமாக பாலியல் வன்கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர் சித்திக் கப்பனை 2020 அக்டோபரில் கைது செய்து சிறையில் அடைத்தது. மதுரா மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையின் கட்டிலில் ஒரு மிருகத்தைப் போல சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளார் அவர். கடந்த 4 நாட்களாக உணவருந்தவோ கழிப்பறைக்கு செல்லவோ இயலாத நிலையில் உள்ளார். உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு சரியான நடவடிக்கை எடுத்து அவரை விடுவிக்கவில்லை என்றால் சித்திக் கப்பனின் அகால மரணத்திற்கே அது வழிவகுக்கும் என்று அவரது மனைவி கூறியுள்ளார். ஹேபஸ் கார்பஸ் மனு 7 முறைக்கு மேல் விசாரணைக்கு பட்டியலிட்டாலும் 6 மாதங்களாக தீர்வு காணப்படாமல் உள்ளது. இடைக்காலமாக சிறையிலிருந்து விடுவியுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். சித்திக் கப்பனை சிறப்பு சிகிச்சைக்காக தில்லியில் உள்ள எய்ம்ஸ், RML போன்ற மருத்துவமனைக்கு மாற்றுமாறு உத்தரப்பிரதேச அரசின் எதிர்ப்பை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக ஊடகங்கள் உண்மையை தான் பிரதிபலிக்கின்றன. கொரோனா மரணமும் எரியும் பிணங்களுமாகிவிட்ட இந்தியா. பரிவாரங்களுக்கு மருத்துவ வல்லுநர் ஆஷிஷ் கேஜா பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை கொடூரமாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 3,60,000 பேர் புதிதாக கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். உரிய சிகிச்சை வசதி, ஆக்சிஜன் பற்றாக்குறை, தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக இந்த எண்ணிக்கை அடுத்து வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. தற்போதே நாடு முழுவதும் உள்ள சுடுகாடுகள் நிரம்பி வழிகின்றன. மயான ஊழியர்கள் இரவும் பகலுமாக பணியாற்றியும் பிணங்களை எரிக்க முடியாமலும் 20 மணி நேரத்திற்கும் மேலாக உறவினர்கள் வரிசையில் காத்திருக்கும் அவலம் நிலவுகிறது. ஊடகங்களிலும் இதுவே செய்திகளாக நிறைந்திருக்கின்றன. இதை பார்த்த சங் பரிவாரங்கள் இந்தியாவில் கொரோனா மரணங்களை ஊடகங்கள் பூதாகரமாக்குவதாக கூப்பாடு போட துவங்கியுள்ளன. கொரோனா சிகிச்சை தொடர்பான புகார்களை எழுப்புவோர் மீது வழக்குகள் போட்டும் மிரட்ட ஆரம்பித்துள்ளனர். ஆனால் மக்களையும் மாநிலங்களையும் கடைசியாக வைரஸையும் குறை சொல்லி தனது பொறுப்பிலிருந்து பிரதமர் மோடி தப்பி ஓட முடியாது என்று தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கூறியுள்ளார். இனி உலக செய்திகள். கியூபா நாட்டு சுகாதாரத்திலும் மக்களின் உடல் நலத்திலும் உள்ள அக்கறையையும் உறுதியையும் வெளிப்படுத்தியுள்ளது. லாபத்தை விட மனிதர்களுக்கு கியூபா முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது தெரிகிறது. கியூபா அரசு மிகவும் வேகமாக தனது மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்திட தேவையான நடவடிக்கைகளை தயார்படுத்தியுள்ளது. நோய் அறிகுறி இருக்கிற அனைவரையும் வீடுகளுக்கே சென்று சோதனை செய்து நடவடிக்கை எடுத்து வருவதோடு தேவைப்படுவோரை தனிமைப்படுத்தியும் நோய் தொற்றை தடுத்து வருகிறது. அமெரிக்காவில் பலி எண்ணிக்கை 1 லட்சம் என்று ஆன நேரத்தில் கியூபாவில் ஒருவர் கூட கொரோனாவால் மரணமடையவில்லை. கியூபாவின் ஆராய்ச்சியில் இப்போது 4 தடுப்பூசிகள் உள்ளன. கியூபாவின் தடுப்பூசி மக்களுக்கான தடுப்பூசி என்ற தரத்தில் உயர்வதற்கான சாத்தியம் உள்ளது. உலக அளவில் மருத்துவ அறிஞர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் அதற்கான தேவையை வெளிப்படுத்தியுள்ளனர். பெருந்தொற்றின் தொடக்க காலத்திலேயே பலன் தரக்கூடிய தடுப்பூசியை வெளிக்கொண்டு வருவதன் பகுதியாக உலக சுகாதார நிறுவனம் CTOP முறையை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று வரை எந்த ஒரு நாடோ அல்லது ஒரு கம்பெனியோ கூட CTOP வெளியான அனுமதிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. ராணுவ சர்வதிகார ஆட்சி தொடரும் மியான்மரில் இன்னும் சில மாதங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பசிக்கு தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ராணுவ ஆட்சி மற்றும் நிதி நெருக்கடியை அடுத்து மியான்மரில் உணவு பாதுகாப்பின்மை கடுமையாக அதிகரித்து வருகிறது. வரவிருக்கும் மாதங்களில் லட்சக்கணக்கான மக்கள் உணவு பஞ்சத்தால் தவிப்பார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வேலையை இழக்கப் போகிறார்கள். வறுமை நிலையில் உள்ள மக்கள் மேலும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
மியான்மரில் 2020ஆம் ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தலில் ஆங் சாங் சூ கியின் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி புதிய அரசை ஏற்க மறுத்து ராணுவம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியது. மியான்மர் நாட்டின் 50 லட்சம் தொழிலாளர்களின் 10% புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். தாய்லாந்து, சீனா, மலேசியா, கத்தார், தென்கொரியா, ஜோர்டன் ஆகிய நாடுகளில் பணிபுரியும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். ஒரு காலத்தில் அரிசி ஏற்றுமதியில் முன்னணியில் இருந்த மியான்மர் நாடு தற்போது தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் உலகின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 4.4% சுருங்கினாலும் ராணுவ செலவு மட்டும் 2.6% அதிகரித்து 1,98,100 கோடி அமெரிக்க டாலர் என்ற அளவில் உள்ளது. 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் முடங்கினாலும் ராணுவ செலவுகள் மட்டும் 2 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதிக்கான ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார நெருக்கடியிலிருந்து ராணுவ செலவுகள் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது. நாட்டோ நாடுகளின் உறுப்பினர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அளவிற்கு ராணுவ செலவுகள் செய்யலாம் என்ற வழிகாட்டுதலின்படி 2019இல் 9 நாடுகள் என்ற எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டு 12ஆக உயர்ந்துள்ளது. சிலி மற்றும் தென்கொரிய நாடுகள் ராணுவத்திற்கு ஒதுக்கிய தொகையின் பகுதியை கொரோனா தொற்றுக்காக செலவிட்டுள்ளன. அதேபோல் பிரேசிலும் ரஷ்யாவும் ராணுவத்திற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கிய தொகையை விட குறைவாகத்தான் செலவிட்டுள்ளன. ஆனால் அமெரிக்கா மட்டும் நாட்டின் மொத்த செலவினங்களில் 39% ராணுவத்திற்காக மட்டும் செலவிட்டுள்ளதாக கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த ஆண்டு பொது முடக்க துயரத்திலிருந்தே இன்னும் மீளவில்லை. இந்தியாவில் பாதிப்புக்குள்ளான 82% சிறு தொழில் நிறுவனங்கள். நெப்பத்தூர் கூலி தொழிலாளி சீனிவாசனின் கொலைக்கு நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. கடும் எதிர்ப்பின் எதிரொலி காரணமாக புதிய கல்விக் கொள்கை தமிழில் வெளியானது. கொரோனா தடுப்பூசியில் லாபத்தை விட மனிதர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் சோசியலிச கியூபா. 1 லட்சம் கோடி கூடுதல் லாபம். தனியார் தடுப்பூசி நிறுவனங்களின் கொள்ளைக்கு மோடி அரசு அனுமதி. ஆளும் வர்க்க சதிகளை அறுத்தெறிய தொழிலாளி வர்க்க போராட்டத்தை முன்னெடுப்போம். CITU அறைகூவல். கொரோனா தொற்று பிரச்சனைகளை மௌனமாக வேடிக்கை பார்க்க முடியாது. உச்சநீதிமன்றம் காட்டம். குடிநீர் வடிகால் வாரிய 964 தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம். CITU போராட்டத்தால் வெற்றி. திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்க வேண்டும். கோரிக்கை வலுக்கிறது. உலக ஊடகங்கள் உண்மையைத்தான் பிரதிபலிக்கின்றன. கொரோனா மரணமும் எரியும் பிணங்களுமாகிவிட்ட இந்தியா. செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வணக்கம்.